அனைவருக்கும் வணக்கம். இப்போ நம்ம சென்ற வகுப்புல வந்து யூனிட் 1 அண்ட் 2 2 யூனிட்டோட சிலபஸோட டீட்டெயில்டான டிஸ்கஷன் பார்த்தோம். சிலபஸ் ரொம்ப முக்கியமானது. மொத 3 யூனிட் ரொம்ப முக்கியமானதுன்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஏன் அப்படின்னு சொன்னா, அந்த மொத 3 யூனிட்ங்கிறது ஒரு பேசிக்கா ஃபுட் சேஃப்டி ஆஃபீசர் ஆஃப்டர் கெட்டிங் த ஜாப் அவங்க ஜாப் வாங்குன பிறகு தேவைப்பட வேண்டிய விஷயம். அத தாண்டி அவங்களுக்கு மேஜர் போர்ஷன் இதுல வந்து ப்ளே பண்ணுது. மேஜர் போர்ஷன்னா ஒரு கொஸ்டின் பேப்பர்ல சிபிடி 1 கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட் 1ல 80 கொஸ்டின் கேட்கறாங்கன்னா, அதுல 50 கொஸ்டின் இதுல இருந்து கேட்கறாங்கன்னு சொல்லிட்டு. ஓகே. நவ் இப்ப நம்ம வந்து யூனிட் 3ல என்னென்ன விஷயங்கள் இருக்கு, அத வந்து ஈச் அண்ட் எவ்ரி வேர்ட வந்து நான் டிஸ்கஸ் பண்ணி, அடுத்து வந்து இந்த கிளாஸஸ் முடிச்சுட்டு டீட்டெயில்டா நம்ம கிளாஸஸ்குள்ள நம்ப அ சிலபஸ்ல இருக்கிற யூனிட் 1 டீட்டெயில்டான கிளாஸஸ்க்கு போயிருவோம். சரிங்களா? இப்போ அ யூனிட் 3 நம்ம முன்னாடியே சொல்லிட்டோம். ஒண்ணுக்கு ஒண்ணு தொடர்புடையதா தான் இருக்கும். யூனிட் 1, யூனிட் 2, யூனிட் 3 இந்த 3த்தையும் செக்ரிகேட்டே பண்ண முடியாது. இதோட இது கனெக்டடா இருக்கும். அதோட அது ஒரு ஒரு விஷயத்தோட ஒண்ணு கனெக்டடாவே தான் இருக்கும். சரிங்களா? இப்ப யூனிட் 3ல முக்கியமா இந்தியன் சினோரி ஆஃப் ஃபுட் சேஃப்டி, ஃபுட் சேஃப்டி ஸ்டாண்டர்ட்ஸ் ஆக்ட் 2006. ஃபர்ஸ்ட் யூனிட்ல பார்த்தோம் இல்லையா? இந்தியன் அண்ட் இன்டர்நேஷனல் ஃபுட் லாஸ். அந்த இந்தியன் அண்ட் இன்டர்நேஷனல் ஃபுட் லாஸ்லயும் இந்த ஃபுட் சேஃப்டி ஸ்டாண்டர்ட்ஸ் ஆக்ட் அப்படின்றதும் வந்திருக்கும். ஃபுட் சேஃப்டி ஸ்டாண்டர்ட்ஸ் ஆக்ட் தான் நம்மளுடைய பைபிள் அப்படின்னு நான் வந்து ஃபர்ஸ்ட் கிளாஸஸ்லயே சொல்லியிருப்பேன். ஃபுட் சேஃப்டி ஆக்ட்ல கிட்டத்தட்ட 12 சாப்டர்ஸ் இருக்குது. 101 செக்ஷன்ஸ் இருக்கு. அப்ப அந்த இதெல்லாம் படிக்கணும். அந்த எஃப்எஸ்எஸ்ஐ ஆக்ட் 2006, எஃப்எஸ்எஸ்ஐ ரூல் 2011, அதுக்கப்புறம் ரெகுலேஷன்ஸ் டில் நவ் லாஸ்ட்டா வந்து வீகன் ஃபுட் அதோட ரெகுலேஷன்ஸ் வந்து டில் நவ் சயன்டிஃபிக் ரெகுலேஷன் 22 இருக்கு. இந்த 22 ரெகுலேஷன்ஸையும் படிக்கணும். இந்த ஃபுட் சேஃப்டி ஈக்கோ சிஸ்டம்னா வேற எதுவுமே இல்ல. ஆக்ட், ரூலு, ரெகுலேஷனு. அது எப்படி இந்தியால செயல்படுது? அத யாரு செயல்படுத்துறா? இந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் ஆக்ட் எல்லாத்தையும் ஃப்ரேம் பண்றது யாரு? எஃப்எஸ்எஸ்ஐ. எஃப்எஸ்எஸ்ஐ யார்ட்ட குடுக்குறாங்க? சென்ட்ரல் ஃபுட் அத்தாரிட்டீஸ். எஃப்எஸ்எஸ்ஐல சென்ட்ரல் ஃபுட் அத்தாரிட்டீஸ் இருக்கிறாங்க. ஸ்டேட் ஃபுட் அத்தாரிட்டீஸ் இருக்கிறாங்க. சென்ட்ரல்ல ஒரு லா பாஸ் பண்றாங்க. சென்ட்ரல் தனியா இயங்குது. ஸ்டேட் தனியா இயங்குது. இப்ப இந்த ஃபுட் அப்படிங்கிறது நம்ம எதுல இருக்கு அப்படின்னு சொன்னா, ஃபுட்ங்கிறது சென்ட்ரல் லிஸ்ட்ல இருக்குது. அப்போ சென்ட்ரல் தான் வந்து சட்டத்தை இயற்றுறாங்க. எஃப்எஸ்எஸ்ஐ தான் சட்டத்தை இயற்றுறாங்க. சட்டத்தை இயற்றி இந்தியா முழுமைக்கும் அதை செயல்படுத்துறது எஃப்எஸ்எஸ்ஐ தான். இப்ப ஸ்டேட் ஃபுட் அத்தாரிட்டீஸ்க்கும் ரோல் இருக்கு. நம்ம ஸ்டேட்ல கமிஷனர் ஆஃப் ஃபுட் சேஃப்டி இருக்கிறாரு. டெசிக்னேட்டட் ஆஃபீசர் இருக்கிறாங்க. ஃபுட் சேஃப்டி ஆஃபீசர் இருக்கிறாங்க. அப்போ எஃப்எஸ்எஸ்ஐ ஆக்ட், ரூல், ரெகுலேஷன நம்ம வந்து படிக்கணும் அப்படின்றத மைண்ட்ல ஏத்திக்கங்க. அந்த ரெகுலேஷன்ல எல்லாமே படிக்கணுமா அப்படின்றது கிடையாது. அதோடைய கிரக்ஸ படிக்கணும். ஓவர் வியூ அப்புறம் என்னது போன சிலபஸ் யூனிட் 2ல என்ன பட்டிருக்காங்க? எஃப்எஸ்எஸ்ஐ ரோல், ஃபங்ஷன்ஸ், இனிஷியேட்டிவ்ஸ், ஜெனரல் அண்டர்ஸ்டாண்டிங் அப்படின்னு தான் குடுத்துருந்தாங்க. இந்த ஃபுட் சேஃப்டி ஈக்கோ சிஸ்டம் இன் இந்தியா இதுவுமே ஓவர்வியூ தான். இது எல்லாத்துக்கும் முக்கியமான விஷயங்கள். அடுத்து வந்து பேக்கிரவுண்ட். இந்த ஃபுட் சேஃப்டி ஸ்டாண்டர்ட் ரெகுலேஷன் எஃப்எஸ்எஸ்ஆர் 2011 என்னென்ன ரெகுலேஷன் இருக்குன்னா 22 ரெகுலேஷன்ஸ் இருக்குது. லைசென்சிங் அண்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் ரெகுலேஷன்ஸ் இருக்குது. லைசென்ஸ் குடுக்கணும் இல்லையா? ஃபர்ஸ்ட் ஒரு கடை ஆரம்பிச்சிருக்காங்கன்னா அவங்களுக்கு என்ன பண்ணணும்? லைசென்ஸ் குடுக்கணும்ல. லைசென்ஸ் குடுத்து உணவு பாதுகாப்பு துறை மூலியமா, உணவு பாதுகாப்பு அமைப்பு மூலியமா, ஃபுட் அத்தாரிட்டீஸ் மூலியமா லைசென்ஸ் குடுத்தா தானே அவன் கடை நடத்தணும். லைசென்ஸ் குடுக்கணும். அந்த லைசென்ஸ் குடுத்த பிறகு என்ன பண்ணணும்? அந்த லைசென்ஸ்ல இருக்கிற பொருள எஃப்எஸ்ஓ போய் சாம்பிள் எடுப்பாரு. அந்த எஃப்எஸ்ஓ சாம்பிள் எடுக்கும்போது, அந்த சாம்பிள் வந்து அதுக்கு ஒரு ரெகுலேஷன் இருக்கணும். இப்போ உணவு பொருள் எடுக்கிறோம்னா, அதுக்கு என்னென்ன ஸ்டாண்டர்ட் இருக்குங்கிறதுக்கு ஒரு ரெகுலேஷன் வேணுமா? ரெகுலேஷன்னா என்ன சொன்னேன்? அந்தந்த காலகட்டத்துக்கு ஏத்த மாரி 2006ல சில உணவு பொருள்லாம் இருந்திருக்கவே இருந்திருக்காது. ஆர்கானிக் ஃபுட்ங்கிறது உங்க பூமே ஆயிருக்காது. ஆனா இப்போ வந்து 2025ல இருக்கோம். இப்ப ஆர்கானிக் ஃபுட்ஸ்ங்கிறது பூம் ஆகுது. ஒரு பொருள ஆர்கானிக்ன்னு சொல்லி நம்மளால சந்தையில விக்க முடியுது. இப்ப அதுக்கேத்த மாரி ரெகுலேஷன். அத எப்படி ரெகுலேட் பண்றது? இப்போ ஆ ஒரு விஷயத்த ரெகுலேட் பண்றதுக்கு என்னென்ன மாரியான சட்டங்கள்? அதுக்கு சில ரெகுலேஷன்ஸ் இருக்கு. ஆர்கானிக் ஃபுட்ஸ்க்கு ரெகுலேஷன்ஸ் இருக்கு. இப்ப வீகன் ஃபுட்ஸ்ங்கிறது ட்ரெண்ட் ஆகுது. ஃபுல்லா நான் வீகன்பா. நான் வந்து நான்வெஜ்ஜே தொடுறதில்ல அப்டின்னா, அந்த வீகன் ஃபுட்னா என்ன? அப்டின்றது. உணவே மருந்து, மருந்தே உணவுன்னு இருக்கு. நியூட்ராசெட்டிகல்ஸ், ஃபுட் ஃபார் ஸ்பெஷல் டயட்டரி யூசஸ், ஃபுட் ஃபார் ஸ்பெஷல் மெடிக்கல் பர்ப்பஸ் அப்படின்னு எஃப்எஸ்எம்பி, எஃப்எஸ்டிஎஸ் அப்படின்லாம் இருக்குது. இப்ப அந்த உணவு மூலியமாவே மருந்து தயாரிக்கிறாங்க. இப்ப இந்த உணவ சாப்பிட்டீங்கன்னா, உங்களுக்கு வந்து இடுப்பு வலி போகும். இந்த உணவ சாப்பிட்டீங்கன்னா, உங்களுக்கு வந்து மூட்டு வலி போகும். இந்த உணவ சாப்பிட்டீங்கன்னா, உங்களுக்கு புரோட்டீன் கன்டென்ட் அதிகமாகும். அப்ப அதுக்கு ஒரு ரெகுலேஷன்ஸ் கொண்டு வர முடியும். அப்ப காலத்திற்கு ஏற்ப, கால மாற்றத்திற்கு ஏற்ப நெறைய ரெகுலேஷன் கொண்டு வந்திருக்காங்க. 22 ரெகுலேஷன் கொண்டு வந்திருக்காங்க. இப்ப முக்கியமான ரெகுலேஷன்னா லைசென்சிங் அண்ட் ரிஜிஸ்ட்ரேஷன் ரெகுலேஷன். அந்த லைசென்சிங் ரிஜிஸ்ட்ரேஷன் ரெகுலேஷன்ல ஷெட்யூல் 4 அப்படின்றது ரொம்ப முக்கியம். ஏன் சார் ஷெட்யூல் 4 ரொம்ப முக்கியம்? ஷெட்யூல் 4னா என்ன சார்? அப்படின்னா, குட் ஹைஜீன் பிராக்டிசஸ். ஷெட்யூல் 4ல என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, குட் ஹைஜீன் பிராக்டிசஸ். ஒரு ஒரு கடையில இருக்கிறவங்க, ஒரு கடை நடத்துறவங்க குட் ஹைஜீன் பிராக்டிசஸ மெயின்டெயின் பண்ணணும். குட் மேனுஃபேக்சரிங் பிராக்டிசஸ மெயின்டெயின் பண்ணணும். இந்த 2த்த பத்தி சொல்லக்கூடியது தான் ஷெட்யூல் 4 ரிக்வயர்மென்ட். ஹைஜீன் பிராக்டிசஸ்னா என்ன?
ஒரு ஒரு கடையில இருக்கிற ஃபுட் ஹேண்ட்லர்ஸ் போஸ்ட் டாக் ட்ரெய்னிங் அட்டெண்ட் பண்ணியிருக்கணும்னு போன இதுல பார்த்தோம். அந்த ஃபுட் ஹேண்ட்லர்ஸ் கையில குளோவ்ஸ் போட்டிருக்கணும். தலையில ஏப்ரான் போட்டிருக்கும். தலையில ஹெட் கேப் போட்டிருக்கணும். உடம்புல ஏப்ரான் போட்டிருக்கணும். அவன் நெயில கட் பண்ணியிருக்கணும். நெயில்ல அழுக்கு இருக்கக்கூடாது. தாடி வச்சிருக்க கூடாது. அவன் வந்து ஹார்ன்ஸ், கூலிப் அந்த மாரி எந்த பொருளும் யூஸ் பண்ணக்கூடாது. அவங்களுக்கு பேசிக்கான டாய்லெட் வசதிய உருவாக்கி தரணும். இத பத்தின எல்லா ரெக்யர்மென்ட்டையும் குடுக்கக்கூடியது ஷெட்யூல் ஃபார் ரொம்ப, 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 ரொம்ப முக்கியம். ஹோட்டல்ல என்னென்ன விஷயங்கள் தேவை அப்படின்றது. ஒரு ஹோட்டல் ஃபுட் சர்வீஸ் எஸ்டாபிலிஷ்மென்ட். ஹோட்டல்ன்னு நான் இனிமேல் சொல்ல மாட்டேன். எல்லா இடங்கள்லயும் ஃபுட் சர்வீஸ் எஸ்டாபிலிஷ்மென்ட். ஃபுட்ட சர்வீஸ் மூலியமா குடுக்கக்கூடிய எஸ்டாபிலிஷ்மென்ட் தான் சொல்லணும். அந்த ஷெட்யூல் 4னா என்ன சார்? அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, அது முடிஞ்சுச்சு. லைசென்சிங் ரெஜிஸ்ட்ரேஷன் லைசென்சிங் அண்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் ரெகுலேஷனுக்குள்ளாரே ஷெட்யூல் 4 அப்படிங்கிறது வருது. அடுத்து வந்து ஃபுட்ட வந்து என்ன பண்ணுவாங்க? பொட்டலமிடுவாங்க. அந்த பொட்டலமிடும் பொழுது என்ன விஷயங்கள் தேவை? எத வச்சு பொட்டலமிடணும்? அந்த பிளாஸ்டிக் எப்படி இருக்கணும்? அது வந்து ஃபுட் கிரேடா உணவு தரத்தோட இருக்கணுமா இல்லையா? அதுக்கு ஒரு ரெகுலேஷன் இருக்கு. அந்த பொட்டலமிட்டா பத்தாது. அந்த பொட்டலத்துக்கு மேல லேபிள் போடுவாங்க. டேட் ஆஃப் பேக்கேஜிங் போடணும். டேட் ஆஃப் எக்ஸ்பைரி டேட் போடணும். அதுல என்னென்ன நியூட்ரியன்ட் கன்டென்ட் இருக்குன்னு போடணும். இப்ப சப்போஸ் அதுல அதிக சுகர் இருந்தா எவ்வளவு கிலோ கலோரி அந்த சுகர குடுக்குது. இப்ப சில பேர் அதிக சுகர் இருக்கிற பொருள எடுத்துக்குவாங்க. அதுல இவ்வளவு கிலோ கலோரி இருக்குங்க. ஒரு நாளைக்கு நீங்க வந்து 2100 கிலோ கலோரி தான் எடுத்துக்கணும் அப்படின்றது ஐசிஎம்ஆர் உடைய தேவையான கிலோ கலோரி ஐசிஎம்ஆர் ஓடது வந்து இந்தியன் கவுன்சில் ஆஃப் மெடிக்கல் ரிசர்ச் அப்படிங்கிறது உங்களோடது 2100 கிலோ கலோரி தான். அப்ப நீங்க அத தாண்டி எடுக்கும் பொழுது உங்களுக்கு வந்து நோய்கள் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. சர்க்கரை நோய்கள் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்ப அந்த கலோரி வேல்யூ ரெக்கமெண்டட் டயட்டரி அலோவன்ஸ் வேல்யூ அதுல மென்ஷன் பண்ணணும். இப்ப இந்த கார்பனேட்டட் பிவரேஜஸ்லாம் குடிக்கும்போது நல்ல அதிகமான அதுல வந்து கலோரிஸ் இருக்கு. அது நம்மளுக்கு வந்து உடம்புக்கு தீங்கு விளைவிக்கக்கூடியது. அப்ப அத மென்ஷன் பண்ணணும். அப்ப அந்த பேக்கேஜிங் லேபிளிங் ரெகுலேஷன் அதுல டீட்டெயில்டா குடுத்திருப்பாங்க. எப்படி நீங்க லேபிள் பண்ணணும்? எப்படி என்ன விஷயங்கள நீங்க லேபிள் பண்ண வேண்டியது இருக்கு? எத பிரெடாமினன்ட்டா காட்டணும்? கன்சியூமருக்கு எந்த விஷயத்த நீங்க கொண்டு போய் சேர்க்கணும்? இப்போ வந்து அ மிஸ்லீடிங்கான ஒரு விளம்பரங்கள குடுக்கக்கூடாது. 100% சுத்தமானது அப்படின்ற விளம்பரங்கள்லாம் குடுக்கக்கூடாதுன்னா, இப்ப ரீசென்ட்டான ரெகுலேஷன்ஸ்ல கொண்டு வந்திருக்காங்க. அப்ப அத பத்தி பார்க்க போறோம். அடுத்து வந்து நியூட்ராசியூட்டிகல்ஸ் முன்னாடியே சொன்னேன்ல. ஆ ஹெல்த் சப்ளிமெண்ட்ஸ், நியூட்ராசியூட்டிகல், ஃபுட் ஃபார் ஸ்பெஷல் டயட்டரி பர்ப்பஸ், ஃபுட் ஃபார் ஸ்பெஷல் மெடிக்கல் பர்ப்பஸ் அப்படின்லாம் இருக்குது. அப்ப அத பத்தின ரெகுலேஷன்ஸ பார்க்கணும். அடுத்து வந்து ஆர்கானிக் ஃபுட் சொன்னேன், வீகன் ஃபுட் சொன்னேன். சில ஃபுட்ஸ்லாம் ஸ்பெசிஃபைடே இருக்காது. இப்ப ஸ்பெசிஃபைடான ஃபுட் இருக்குது. சில ஸ்பெசிஃபைட் இல்லாத ஃபுட்டும் இருக்குது. நெறைய பொருட்கள் அன்றாட அந்தந்த ரீஜியன்ல இதா இருக்கும். இப்போ தமிழ்நாட்டில நெறைய பொருட்கள் ஸ்பெசிஃபைட் இல்லாம இருக்கும். அந்த பொருட்களுக்கு ஒரு ரெகுலேஷன்ஸ் இருக்கு. இந்த மாரி 22 ரெகுலேஷன்லயும் முக்கியமான விஷயங்கள கிரக்ஸா நம்ம வந்து பார்க்க போறோம். இப்போ வந்து சென்ட்ரல் அத்தாரிட்டின்னு சொன்னேன். சென்ட்ரல் அத்தாரிட்டில முக்கியமான நபர்கள சொன்னேன். அதிலேயே சயன்டிஃபிக் கமிட்டி எப்படி சார் இந்த ஸ்டாண்டர்ட்ஸ ஃபிக்ஸ் பண்றாங்க? சயன்டிஃபிக் ஸ்டாண்டர்ட்ஸ எப்படி ஃபிக்ஸ் பண்றாங்க? ஒரு உணவு பொருளுக்கு இதான் ஸ்டாண்டர்ட் அப்படிங்கிறது யார் ஃபிக்ஸ் பண்றது? அதுக்கு ஒரு கமிட்டி இருக்கு. அதுக்கு ஒரு பேனல் இருக்கு. அந்த பேனல்லாம் கூடி ஒண்ணா பேசி தான் ஒரு உணவு பொருளுக்கு யாருக்கு சஜெஸ்ட் பண்ணுவாங்க? எஃப்எஸ்எஸ்சியோட சேர் பெர்சனுக்கு சப்மிட் பண்ணுவாங்க. சிஇஓக்கு சப்மிட் பண்ணுவாங்க. இப்படி வைங்க. அவங்க எல்லாமே இந்த ஃபுட்ல பரிச்சயம் பெற்ற நபர்கள். ஃபுட்ல அத பத்தி தெரிஞ்ச நபர்கள். அந்த இதுக்காகவே படிச்ச நபர்கள். அவங்க எல்லாமே ஒரு கமிட்டில இடம்பெற்று, அவங்க தான் ஃபுட்டுக்கான சயன்டிஃபிக் ஸ்டாண்டர்ட்ஸ புரொவைட் பண்ணுவாங்க. இப்ப அந்த அட்வைசரி கமிட்டி, சயன்டிஃபிக் கமிட்டி அண்ட் பேனல்ஸ் அப்படின்றது. ஃபுட் இம்போர்ட் கிளியரன்ஸ் சிஸ்டம் போன வகுப்புல போன இதுல பார்த்தோம் இல்லையா? ஃபுட் இம்போர்ட் கிளியரன்ஸ் சிஸ்டம்னா என்னதுங்க? போன கிளாஸ்லயே பார்த்தோமா, அத்தாரைஸ்ட் ஆபிசர்ன்னு ஒருத்தர் இருப்பாருங்க. அவரு தான் இம்போர்ட் ஆகுற பொருள், பிளைட் மூலியமாகவோ, துறைமுகங்கள் மூலியமாகவோ வெளிநாடுகளிலிருந்து வர பொருட்கள அத்தரைஸ் பண்ணி, இது மக்கள் பாதுகாப்புக்கு உகந்தது தான் அப்படின்னு சொல்லி அத்தரைஸ் பண்ணி நம்ம இதுக்கு அனுப்புவாங்க. இப்ப நம்ம இந்தியால இருந்து யுஎஸ்ஏக்கு அனுப்புறோம்னா, அங்கேயும் ஒரு அத்தரைஸ்ட் ஆபிசர் இருப்பாரு யுஎஸ்ஏல. அவரு ஃபுட் சேஃப்டி ஆபிசர் ரோல தான் பண்ணுவாரு. அந்த அத்தரைஸ்ட் ஆபிசர். இப்ப இந்தியால இருந்து வரக்கூடிய மாம்பழங்களில் அதிகமான அ அ பிரச்சனைகள் இருக்கு. பூச்சி தொந்தரவுகள் இருக்கு அப்படின்னு சொல்லி யுஎஸ்ஏல தடை பண்ணாங்க. அப்ப அத யார் பண்ணியிருப்பா? அத ஒரு அத்தரைஸ்ட் ஆபிசர் தான் பண்ணியிருப்பா. அப்ப அந்த ஃபுட் இம்போர்ட் கிளியரன்ஸ் சிஸ்டம் அத்தரைஸ்ட் ஆபிசர் கிளியரன்ஸ் பண்ணா மட்டும் தான் அது உணவு பொருள் வரும். நோட்டிஃபைட் லேப் எவ்வளவு நோட்டிஃபைட் லேப் இருக்குது? லேப் ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்குது? எவ்வளவு ரெஃபரல் லேப் இருக்குது? அத பத்திலாம் படிச்சோம்னா, அந்த நோட்டிஃபைட் லேபார்டரி அட்ஜுடிகேஷன்னா என்ன? போன வகுப்பிலேயே பார்த்தோம். சப்ஸ்டாண்டர்ட் தப்பு குறியீடுன்னு ஒரு விஷயம் வந்ததுன்னா, அத யாருக்கு பண்ணுவோம்னா, டிஆர்ஓட்ட கேஸ் ஃபைல் பண்ணுவோம். அதாவது அ கிரீவியஸ் இன்ஜூரிய கிரியேட் பண்ணக்கூடிய இப்ப வந்து அத சாப்பிட்டா நமக்கு பாதுகாப்பற்றது அப்படின்றத கோர்ட்க்கு ஃபைல் பண்ணுவோம். அவங்களுக்கு பெனால்டி அதிகமா இருக்கும். ஆனா சில ஓகே. இப்ப பால்ல தண்ணி கலக்கிறது இந்த மாரியான சில குறைந்தபட்ச த தண்டனை பெறக்கூடிய குற்றங்களை யாருகிட்ட போவாங்க அப்படின்னு சொல்லி சொன்னா, அட்ஜுடிகேட்டிங் ஆபிசர்ட்ட போவாங்க. ஏற்கனவே கோர்ட்ல நெறைய பெண்டிங் கேஸஸ் இருக்கு. அதனால அந்த வழக்கை விரைந்து முடிக்கணுங்கிறதுக்காக நம்ம டிஆர்ஓ டிஸ்ட்ரிக்ட் ரெவென்யூ ஆபிசர், அட்ஜுடிகேட்டிங் ஆபிசர்ட்ட நம்ம வந்து ஃபைல் பண்ணுவோம். ஒரு ஃபுட் சேஃப்டி ஆபிசர். அடுத்து வந்து இனிஷியேட்டிவ்ஸ் நெறைய இனிஷியேட்டிவ்ஸ் பார்த்தோம். ரூகோ பார்த்தோம். ஈட் ரைட் இந்தியா பார்த்தோம். ஈட் ரைட் கேம்பஸ் பார்த்தோம். இது எல்லாமே இருக்கும் பாருங்க. ஈட் ரைட் இந்தியா, ஃபோஸ்டாக் ட்ரெய்னிங் அண்ட் கெப்பாசிட்டி பில்டிங்ல பார்த்தோம். ஃபுட் ஃபோர்ட்டிஃபிகேஷன் பார்த்தோம். அடுத்து வந்து இது ரொம்ப ரொம்ப முக்கியம். இதோட விரிவாக்கம் கேட்பாங்க. எல்லா இதுக்குமே விரிவாக்கம் ரொம்ப முக்கியம். இதோட விரிவாக்கம் கேட்டிருக்கிறாங்க. டார்ட்
டாட் அப்படின்னா டிடெக்ஷன் ஆஃப் அடல்ட்ரேஷன் வித் ரேபிட் டெஸ்ட். சில பொருட்களை ரேபிட் டெஸ்ட் மூலியமா கண்டுபிடிக்கும். எல்லாத்தையுமே நான் என்ன சொன்னேன், உணவு பாதுகாப்பு அலுவலகம் கண்ல பார்த்தே அது பாதுகாப்பற்றதுன்னு சொல்லிட முடியாது. அத சாம்பிள் எடுத்து ஃபுட் அனலிஸ்ட்க்கு அனுப்புவோம். ஃபுட் அனலிஸ்ட்க்கு அனுப்பி 14 டேஸ்ல ரிப்போர்ட் வரும். இது வந்து டிடிஎஸ் ப்ராசஸ் இல்லையா? ஆனா ஒரு உணவுப் பொருள் கலப்படமானதா, கலப்படமற்றதா அப்படின்னு சொல்லி சில சிம்பிள் டெஸ்ட் மூலியமாவே கண்டுபிடிக்கலாம். உதாரணத்துக்கு ஒரு முட்டைய எடுத்து தண்ணீல போட்டோம்னா, முட்டை அதாவது ஒரு நல்ல முட்டை என்ன பண்ணும்னா, நீரின் அடியில் தங்கிவிடும். நல்ல முட்டை கீழ போய் தங்கும். ஏன் தங்குது அப்படின்னா, அது ஒழுங்கா அடைகாக்கப்பட்டிருக்கு. ஒழுங்கா அடைகாக்கப்பட்டு அதோடைய புரோட்டீன் கன்டென்ட் வலுவா இருக்கு. புரோட்டீன் கன்டென்ட் அதிகமா இருக்கும்போது, அடர்த்தி அதிகமா இருக்கும். அது போய் கீழ தங்கிடும். ஒரு அழுகுன முட்டை, புதிய முட்டை, புதிதாக அடைகாக்கப்பட்ட முட்டை கீழ தங்கும். ஒரு பல நாட்கள் ஆன முட்டை என்ன பண்ணும்னா, மேல மிதக்கும். அப்ப அந்த முட்டைய எடுத்து தனியா வச்சிரணும். இப்ப இந்த மாரியான டெஸ்ட். ஒரு கலப்பட டீத்துலயும், நல்ல டீத்துலயும் எப்படி கண்டுபிடிக்கிறது? ஒரு தண்ணீர் கலந்த பால எப்படி கண்டுபிடிக்கிறது? இந்த மாரியான சில முக்கியமான டெஸ்ட் எல்லாம் இந்த புக்ல குடுத்திருப்பாங்க. இது எஃப்எஸ்எஸ்ஐ ரிலீஸ் பண்ண புக். எஃப்எஸ்எஸ்ஐ நெறைய புக்ஸ் ரிலீஸ் பண்ணுவாங்க. நெறைய புக்ஸ் ரிலீஸ் பண்ணி மக்களுக்கு விழிப்புணர்வு குடுப்பாங்க. ஃபர்ஸ்ட் எடுத்தோனே விழிப்புணர்வு தான். எஜுகேஷன், அவேர்னஸ் அதுக்கப்புறம் தான் என்ஃபோர்ஸ்மென்ட். என்ஃபோர்ஸ்மென்ட் மூலியமா ஃபுட் அத்தாரிட்டீஸ் மூலியமா கண்டக்ட் பண்ணக்கூடியது. என்ஃபோர்ஸ்மென்ட்டும் பண்றோம். எஜுகேஷனும் பண்றோம். சரிங்களா? அடுத்து வந்து கிளீன் ஸ்ட்ரீட் ஃபுட் ஹப், போக பத்தி சொன்னேன். ஃபுட் சேஃப்டி ஆன் வீல். இப்போ வந்து ஃபுட் லேபே எல்லா விஷயத்தையும் பண்ண முடியாது. அதனால ஒரு ஒரு கார போட்டு சின்ன சின்ன கிராமங்கள் தோறும் அங்க இருக்கிற உணவுப் பொருட்களை உணவு பாதுகாப்பு அலுவலர் மூலியமா எடுத்து மைனர் டெஸ்ட் பண்றது தான் ஃபுட் சேஃப்டி ஆன் வீல் வாகனம் மூலியமா. அடுத்து வந்து ஃபுட் ஸ்மார்ட் கன்சியூமர். ஒரு ஒரு கன்சியூமருக்கு எல்லா விஷயங்களும் தெரியணுங்கிறதுக்காக ஒரு வெப்சைட் கிரியேட் பண்றாங்க. அதான் ஃபுட் ஸ்மார்ட் கன்சியூமர். இந்த மாரி பல இனிஷியேட்டிவ்ஸ் இருக்கு. இதுலயே பாருங்க கோடெக்ஸ், டயட் ஃபார் லைஃப் அப்படின்னு நெறைய ஸ்கீம்ஸ் இருக்குது. இது எல்லாத்தையும் பார்க்கும்போது, நம்ம இந்த முதல் 3 யூனிட்ல இது எல்லா விஷயங்களையும் பார்க்கும்போது, நீங்க ஒரே ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கணும். மேஜரா பார்க்கக்கூடியது. முதல் 3 யூனிட்ல மேஜரான விஷயங்கள பார்க்கக்கூடியது என்னதுன்னா, ஆக்ட். எஃப்எஸ்எஸ்ஐ ஆக்ட் 2006, எஃப்எஸ்எஸ்ஐ ரூல் 2011, எஃப்எஸ்எஸ்ஐ ரெகுலேஷன் 22 ரெகுலேஷன்ஸ் இருக்கு. ஆக்ட், ரூலு, ரெகுலேஷன். அத தாண்டி என்ன பார்க்க போறீங்க? என்னென்ன லேப் ஸ்ட்ரக்சர் இருக்கு. ஃபுட் சேஃப்டி ஈக்கோ சிஸ்டம் எப்படி இருக்கு? அத தாண்டி நம்மளுடைய இனிஷியேட்டிவ்ஸ் எஃப்எஸ்எஸ்ஐ மூலியமா உருவாக்குன இனிஷியேட்டிவ்ஸ். இது எல்லாத்தையும் கிளப் பண்ணி படிச்சோம்னா, நமக்கு இந்த 3 யூனிட்டையும் தெளிவாக கவர் பண்ணிடலாம். 3 யூனிட்ல இருந்து வரக்கூடிய கொஸ்டின்ஸ் எல்லாத்தையும் நம்மளால அட்டெண்ட் பண்ண முடியும். அதுக்கு நான் வந்து உங்களுக்கு வந்து ஸ்ட்ராங்கா உங்களுக்கு வந்து அஷ்யூரன்ஸ் தரேன். அப்போ ஒரு கிளாஸும் நீங்க படிக்க படிக்க நீங்களும் என்னன்னா ஒரு வகுப்பு எடுக்கிறவங்களால ஒரு சில விஷயங்கள அனலைஸ் பண்ணி உங்க கையில குடுக்க முடியும். ஆனா உங்களுடைய ஓன் விஷயங்களால நான் சில விஷயங்கள சொல்லாம கூட இருக்கலாம். இந்த உங்க ஓன் விஷயங்களால நீங்க தேடி தேடி படிக்கணும். நீங்க எவ்வளோ அளவுக்கு முயற்சி பண்றீங்களோ, எவ்வளவு அளவுக்கு நீங்க எஃபோர்ட் போடுறீங்களோ, அவ்வளோ அளவுக்கு தான் உங்களுக்கு வந்து சக்சஸ் கிடைக்கும். இப்போ ஆ உழைப்பு, உங்களுடைய உழைப்பு அப்படிங்கிறது டைரக்ட்லி புரொஃபஷனல் டூ சக்சஸ். உழைப்பு ரொம்ப 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 அதிகமா இருக்கு. ஹார்ட் ஒர்க் ரொம்ப 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 அதிகமா இருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னா, இட்ஸ் டைரக்ட்லி புரொஃபஷனல் டூ. உங்க ஹார்ட் ஒர்க் எவ்வளவு அதிகரிக்குதோ, அவ்வளவுக்கு அவ்வளவு உங்களுடைய சக்சஸும் அதிகரிக்கும். உங்களுடைய ஹார்ட் ஒர்க் எவ்வளவுக்கு எவ்வளவு குறையுதோ, அவ்வளவுக்கு அவ்வளவு உங்களுடைய சக்சஸும் குறையும். அதனால நான் எப்பவுமே ரெக்கமெண்ட் பண்ற ஒரே அட்வைஸ் என்ன அப்படின்னு சொல்லி சொன்னா, இப்ப அடுத்து வந்து உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் வரப்போகுது. ஃபுட் சேஃப்டி ஆஃபீசருக்கான நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வந்து வரப்போகுது. நோட்டிஃபிகேஷன் வர வரைக்கும் வெயிட் பண்ணீங்க அப்படின்னு சொல்லி சொன்னா, யூ ஆர் நாட் இன் த ரேஸ். நோட்டிஃபிகேஷன் ஆரம்பிச்சு 3 மந்த்துக்குள்ளார எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுவாங்க. ஆனா, அப்ப அந்த 3 மந்த்ல உங்களால எல்லாத்தையும் படிச்சிட முடியுமான்னா, முடியாது. அதனால நீங்க வந்து ஒரு விஷயத்த படிக்க போறதுக்கு முன்னாடியே, நான் ஃபுட் சேஃப்டி ஆஃபீசரா ஆகணும்னு நெனைச்சிட்டீங்க அப்படின்னு சொல்லி சொன்னா, இன்னைய டேட்லயே நாளைக்குன்னு நீங்க வந்து ஒரு விஷயத்த தள்ளி போடாதீங்க. இன்னைய டேட்ல இருந்தே உங்களோட பிரிப்பரேஷன ஸ்டார்ட் பண்ணுங்க. ஒரு நல்ல கைடன்ஸ் எடுத்துக்கங்க. நெறைய மார்க் டெஸ்ட் பண்ணுங்க. சிலபஸ் அனலைஸ் பண்ணுங்க. ப்ரீவியஸ் கொஸ்டின் பேப்பர் பாருங்க. இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். "எண்ணித் துணிக கருமம், துணிந்தபின் எண்ணுவோம் என்பது இழுக்கு." ஃபுட் சேஃப்டி ஆஃபீசர் ஆகணும்னு நீங்க எண்ணிட்டீங்க. ஃபுட் சேஃப்டி ஆஃபீசர் ஆகணும்னு நெனச்சுட்டீங்க. அதுக்கப்புறம் "எண்ணுவோம், பாத்துக்குவோம்" அப்படின்னு சொல்லி இருக்கக்கூடாது. "எண்ணித் துணிக கருமம்." ஒரு செயலை செய்யணும்னு நெனச்சுட்டீங்க அப்படின்னு சொல்லி சொன்னா, துணிந்த பின், அத செய்யணும்னு நெனச்ச பின், எண்ணுவோம் என்பது இழுக்கு. அத பாத்துக்குவோம், அப்புறம் பாத்துக்குவோம் அப்படின்னு நெனைக்கிறதே உங்களுக்கு இழுக்கு அப்படின்னு சொல்லி திருவள்ளுவர் சொல்றாரு. அதனால டோன்ட் வெயிட் ஃபார் த நோட்டிஃபிகேஷன். ஸ்டார்ட் டுடே இட்செல்ஃப். இன்னையிலிருந்தே ஸ்டார்ட் பண்ணுங்க. டே பை டே நோட்ஸ் எடுங்க. டே பை டே ரிவிஷன் பண்ணுங்க. நெறைய மார்க் டெஸ்ட் போட்டு, ஆ சக்சஸ்ஃபுல் கேண்டிடேட்டா வரதுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் சொல்லி, நான் வந்து 3 யூனிட்டுக்கான டிஸ்கஷன முடிச்சுட்டேன். அடுத்து வந்து நம்ம கிளாஸஸ்ல நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் கிளாஸஸ்ல நம்ம வந்து சீக்கிரமா அஸ் சூன் அஸ் கம்ப்ளீட் பண்ண பார்ப்போம். தேங்க் யூ.